குட் மார்னிங். இன்றைக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட்டில் கஞ்சி, கொஞ்சம் பாசிப்பயிறு, சீரகம், மிளகு, பூண்டு எல்லாம் போட்டு செஞ்ச கஞ்சி. இதில் கார்போஹைட்ரேட் இருக்குது, கொஞ்சம் ப்ரோட்டீன், கொஞ்சம் ஃபைபர்ஸ். இது கூடவே ப்ரோட்டீனுக்காக ஒரு முட்டை. இது பூசணி விதை வறுத்தது. இது எதுக்காக சாப்பிட்றோன்னா அது பிளட் சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணும். அது இல்லாமல் டைஜஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஃபைபர், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கனால இம்யூனிட்டி பூஸ்டப் பண்ணும். இந்த கஞ்சிக்கு கொஞ்சம் சட்னி. இது கூடவே கொஞ்சம் மாதுளம்பழம். அயன் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகும். அடிக்கடி ஃபுட்டில் சேர்த்திக்கணும். ஏதாவது ஒரு ஃபார்மில், மேபி ரசத்தில், இல்லைன்னா சட்னி பண்ணும்போது, இல்லைன்னா பூண்டு சட்னி, அப்புறம் சாம்பாரில் பருப்பு வேக வைக்கும்போது எல்லாமே பூண்டு அடிக்கடி சேர்த்திக்கணும். நம்ம பூண்டு தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தால் நம்ம இம்யூனிட்டி நமக்கு பூஸ்டப் ஆகும். நோய் எதிர்ப்பு சக்தியை இது நல்லா தூண்டும். அதுவும் இல்லாமல் இதை தொடர்ந்து சாப்பிட்றதுனால ஃப்ளூ, கோல்டு அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை ரெடியூஸ் பண்ணும், வராமையும் தடுக்கும். இதில் ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கனால இது பாக்டீரியா, ஃபங்கல், வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு எதிர்த்து போராடும். இது மட்டும் இல்லாமல் இது ஹார்ட் ஹெல்த்தையே சப்போர்ட் பண்ணுது, பிளட் ப்ரெஷரையும் லோ பண்ணுது. இதை தொடர்ந்து எடுத்துகிட்டு வர்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த சேனலில் சின்ன சின்ன குக்கிங் அப்டேட்ஸ் இருக்குது. அது இல்லாமல் ஹெல்த் பெனிஃபிட்ஸ், சின்ன சின்ன டிப்ஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.